ஹலோ பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாவத்தில் இருக்கிறவங்கள மீட்டெடுக்கிறதுக்காக வந்தாருங்க. சிலுவையில் 7 வார்த்தைகள் பேசியிருப்பார். அதில் 4வது வார்த்தை ஏலி ஏலி லாபா சபக்தானி, அப்படின்னா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவை மரணம் அடையிறதுன்றது தான் தீர்க்க தரிசனம். அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி சொன்னார்? அப்போ சிலுவை மரணத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரே பதில் தான். மத்தேயு 20:28 சொல்லப்பட்டுள்ளது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தாருன்னு சொல்லிட்டு, தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்த கடவுள் ஏன் அப்படி சொன்னாரு? சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது நம்முடைய பாவங்கள்னால மூடப்பட்டாருங்க. பிதாவாகிய தேவன் பரிசுத்தமுள்ள கடவுள். அந்த இடத்துல கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு. அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாரு. சங்கீதம் 22:1 சொல்லப்பட்டுள்ளது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு. பிதாவாகிய தேவன் பரிசுத்தமுள்ள கடவுளுங்க. நம்ம அந்த பரிசுத்தமுள்ள கடவுளை தரிசிக்கும் போது பாவத்தில் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்றதை தான் விரும்புகிறாரு. லேவியராகமம் 20:26 சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு சொல்லப்பட்டுள்ளது. நம்ம பாவத்தில் நிலைத்திருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்க. அதனால தான் நம்மளுடைய ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறாரு. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்து ஒரு முறை தான் சிலுவை மரணத்தை அடைஞ்சார். அந்த பாவத்தை சிலுவையில் ஒரு முறை தான் ஏற்றுக்கொண்டார். ஆனால் இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சு தினம் நம்ம ஆண்டவரை சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் அப்படி செய்யாமல் உங்களுடைய பாவங்கள்லேருந்து நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவருக்கு நம்ம பிரியமான பிள்ளைகளாக இருப்போங்க. நம்ம பிரியமாக இருக்கிறத தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆமென்.